அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்முகில். ஃபஸ்ட் ஒரு கதையை சொல்லி அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறேன். ஜூலியஸ் சீசர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு நாட்டை வந்து வீழ்த்தணும், அந்த நாட்டை வந்து தன்னோட நாட்டோட இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நாட்டுக்கு போகிறப்ப அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஜூலியஸ் சீசர் வந்து பயந்தோ வேறு எதுவுமே அவங்க வந்து பண்ணல. சரி, ஏன்டா அப்படி இருக்கான்னு கேட்டால், ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வாசிப்பு அந்த நாட்டில் பெருசாக இருந்துச்சு. சரி, அவங்க ஆட்டத்துக்கு நான் என்ன வழின்னு கேட்டப்ப ஜூலியஸ் சீசர் அந்த இடத்துல பண்ணது என்னன்னா அந்த நூலகத்தை எரிச்சான். ஏன்னா வாசிப்புக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கு. இங்கே இருக்க பல புரட்சியாளர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட முக்கிய நோக்கமாக என்ன இருக்குன்னா வாசிப்பாக இருக்கும். புத்தகம் வந்து அவங்களுக்கு வாசிக்க வைக்கணும், அது அவங்களோட பெரும் நோக்கமாக இருக்கும். நான் வந்து சைமன் சொல்கிறப்ப அண்ணானோ இல்லை சாரனோ இல்லை ஐயானோ சொல்ல மாட்டேன். நான் வந்து தோழர்னா சொல்லுவேன். ஓகே, நான் வந்து தோழர்னு சொல்கிறேன். அதுக்காக இது ஒரு இடசரி அமைப்பில் இருக்கிறதுன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எங்களோட நோக்கங்கிறதும் அது இப்போ போய் சென்றடைய விஷயங்கிறதும் ஒரே இதாக கிடையாது. அது நோக்கம் தானே. ஏன் இப்போ என் தொடர எடுத்துக்கோங்களேன். இப்போ இவ்வளோ விஷயம் ஒரு பண்ணுறதுனால வந்து லாபமோ இல்லை வேறு ஒரு பேரோ கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்காது. ஏன்னா இதோ ஒரு விஷயத்த வேற ஒரு விஷயத்தில் பண்ணால் அவருக்கு வந்து லாபமும் கிடைக்கும், வேறு பேரும் கிடைக்கும். பட் அவர் அது மாதிரி எந்த விஷயமும் செய்யலை. ஏன்னா இது மக்களுக்காக போய் சென்றடையும் நினைக்கிறாரு. மக்களுக்காக நினையாற்றணும், அந்த ஒரு சேவைக்காக மட்டுமே அவரோட சொந்த காசையும் போட்டு, அது இல்லாமல் சில கொஞ்சம் கடனும் வாங்கி மக்களுக்கு கொஞ்சம் உதவியும் வெற்று வாங்கி இதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. கடைசி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு குகன்மனுடைய பிறந்தநாள். ஸோ பிறந்தநாள் பரிசு தரணும் பண்ணவா? ஸோ அதற்காக என சார்பில் சில புத்தகங்கள். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. யாராவன்?